கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சரியான ஆக்ஷன் பிளாக் மாட்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஏதோ தாய்லாந்து எக்ஸ்போன்னு ஏதோ போட்டிருக்காங்களாம். அது என்னன்னு கூட எனக்கு தெரில. வாங்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்கலாம் கைஸ். ஒரு வழியாக அந்த எக்ஸ்போக்கு வந்துட்டேன். போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். இருங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு எல்லாம் காமிக்கிறேன். டிக்கெட் எவ்வளோன்னு காமிக்கிறேன். இருங்க, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? ஜிபே பண்ணலாமா? ஆக்சுவலாக நான் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த இதுதான், பட் இதுதான் எல்லாத்துக்குமா எல்லாத்துக்கும் தனித்தனியாக வாங்கணுமான்னு தெரில. பார்க்குறேன். ஒரே டிக்கெட் தானே எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தானே. ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு, இந்த சோஃபா, இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வேலையே இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக வேறு இடத்துக்கு போவோம். இதோ இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கல, இது பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுற ரோபோட்டு. பட் இது வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்காக நிறைய வேலை செய்யணும். கீழே இருக்க பொருள்லாம் எடுத்து மேலே வைக்கணும், எல்லாம் இடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வால் கிளாக்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் பார்த்தா இந்த குட்டியாக டாய்ஸ்லாம் இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500. தாய்லாந்து எக்ஸ்போன்னு சொன்னாங்க. நான் கூட தாய்லாண்டில் இருக்க பொருள் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாத்திரத்துலேருந்து எல்லாம் வச்சுருக்காருங்க. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு செக்ஷனு. பெட்டெல்லாம் அப்படின்னா இங்கே யாராவது காதலர்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, பூ இவ்வளோ வச்சுருக்காங்க. பூக்கடை இருக்குது, பூ வாங்கி கொடுங்க. கைஸ், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு தாய்லாந்து வழி கரெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவருன்னு பார்த்துட்டே இருக்காங்க. கைஸ், இப்போ என்னாச்சுன்னா நான் மாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருந்த தாய்லாந்து பொண்ணு ஒன்று உஷாராயிட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா, டப்புன்னு அவளை கரெக்ட் பண்ணி நான் தாய்லாண்டில் போயிட்டு செட்டில் ஆக போகிறேன். நீங்கள் யாராவது தாய்லாந்து வந்தால் மறக்காமல் வாங்க. அட்ரஸ் கேப்ஷனில் பின் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் இங்கே காலேஜ் படிக்கிறவனாச்சும் காலேஜ் கட்டடிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு 50 ரூபா டிக்கெட்டுக்கு இங்கே விட்றானுங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னா செத்திங்கடா. தலைக்கு போடுற ஒரு கிளிப்பு 400 ரூபா போட்டிருக்கானுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காதல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தப்போ தோடுலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த தோடே இப்போ நான் இங்கே பார்த்தேன். அப்போ நான் வாங்கி கொடுத்தப்போ அந்த தோடு வந்துட்டு ஒரு கடையில் 350 சம்திங், 350 400. இப்போ அதே தோடை வந்துட்டு 1350 ரூபா போட்டு வச்சுருக்கானுங்க. ஷால் ஐ டேக் எ வீடியோ? ஜஸ்ட் தி ப்ராடக்ட்ஸ். ஷால் ஐ டேக்? கைஸ், இவங்க பாருங்க, நம்ம ஊரில் அந்த பில்லி சனி வைப்போம்ல, அந்த பொம்மைலாம் வச்சுட்டு இருக்காங்க. யாருக்காவது நீங்கள் வைக்கணும் அப்படின்னா டப்புன்னு வாங்கிட்டு போய் வச்சு விடுங்க, சாப்பிட்டோம். ஓவராலாக பார்க்க இடம் நல்லா தான் இருக்குது. சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம். எதுவும் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. லவ் பண்ணுற கப்புள்ஸ்க்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு சுற்றுறீங்க அப்படின்னா கையை பிடிச்சி சுற்றினா ஒன்று கிட்ட சுற்றுங்க. கை இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு நடுவில் ஒரு 2 ஆள் நடக்கிற கேப் நீங்களே அடைச்சிட்டு நடந்தால் அப்புறம் இருக்கிறவங்க எப்படி நடக்கிறதா? அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல, அதனால் ரொம்பவே சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸிட்டு கூட போல் ஏதோ ஒரு கேப் திறந்து விட்டாரு, அது வழியாக பூந்து வந்துட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல. இன்கேஸ் நாளைக்கு வந்தேன் அப்படின்னா அதை பார்ட் 2ல கொண்டு வரேன். இல்லைனா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye bye.